மாட்டு நல்லி எலும்பு சாப்பிடுவதால் சில ஊட்டச்சத்து நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் இது எல்லா நோய்களுக்கும் மருந்து அல்ல. பயன்கள்: எலும்பு மஜ்ஜையில் நல்ல கொழுப்புகள் மற்றும் கலோரிகள் இருப்பதால் ஆற்றல் கிடைக்கும். புரதம், கொலாஜன் மற்றும் சில தாதுக்கள், இரும்பு, பாஸ்பரஸ் போன்றவை கிடைக்க உதவும். எலும்பு சூப், போன் பிராத் மூலம் கொலாஜன், ஜெலாட்டின் போன்றவை கிடைப்பதால் மூட்டு மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு ஓரளவு உதவக்கூடும். வைட்டமின் B12 போன்ற சில ஊட்டச்சத்துகளும் இருக்கலாம். கவனிக்க வேண்டியவை: நல்லி மஜ்ஜையில் கொழுப்பு அதிகமாக இருப்பதால் அளவாக சாப்பிடுவது நல்லது. அதிக கொலஸ்ட்ரால், இதய நோய் அல்லது உடல் பருமன் உள்ளவர்கள் மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரின் ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்வது நல்லது. சுத்தமாகவும் நன்றாக வேக வைத்து மட்டுமே சாப்பிட வேண்டும். வாரத்திற்கு 1-2 முறை அளவோடு எடுத்துக்கொண்டால் சமச்சீர் உணவின் ஒரு பகுதியாக இருக்கலாம். மாட்டு நல்லி எலும்பு சூப் செய்வது மிகவும் எளிது. தேவையான பொருட்கள்: மாட்டு நல்லி எலும்பு 500 கிராம், பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, தக்காளி 1 விருப்பம், பூண்டு 8-10 பற்கள், இஞ்சி 1 அங்குலம், மிளகு 2 தேக்கரண்டி இடித்தது, சீரகம் 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, தண்ணீர் 1 அல்லது 2 லிட்டர். செய்முறை: நல்லி எலும்பை நன்றாக கழுவவும். குக்கரில் எலும்பு, தண்ணீர், மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு சேர்த்து 8-10 விசில் அல்லது 45-60 நிமிடம் நன்றாக வேக வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் சிறிது எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கவும். விருப்பப்பட்டால் தக்காளி சேர்த்து வதக்கவும். இடித்த மிளகு, சீரகம் சேர்த்து கிளறவும். வேக வைத்த நல்லி எலும்பும் அதன் சூப்பையும் சேர்த்து 10-15 நிமிடம் கொதிக்க விடவும். உப்பு சேர்த்து இறுதியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கவும். சூடாக குடிக்கலாம். எலும்புக்குள்ளிருக்கும் நல்லி மஜ்ஜையையும் எடுத்து சூப்புடன் சேர்த்து சாப்பிடலாம். இது சுவையாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கும்.